இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான மோதல்ல அமெரிக்க அரசாங்கம் சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் இஸ்ரேலுக்கு மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இதனால இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமே இப்போ ஒரு மோதல் போக்கான சூழல் உருவாகி இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்படி என்ன தகவலை அமெரிக்கா வெளியிட்டாங்க, அது இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன, கூடவே இஸ்ரேல் அரசாங்கமும் அமெரிக்காவும் இப்போ எதற்காக ஒரு மோதல்ல ஈடுபட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போரில் அமெரிக்க அரசாங்கம் நேற்று ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஒன்று பொதுவெளியில் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலுடைய போரில் இஸ்ரேலோட நோக்கம் நிறைவேறுமா நிறைவேறாதா, இஸ்ரேல் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்களையும் இந்த ரிப்போர்ட்டில் வந்து டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்குனா, ஆல்ரெடி கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய விரிசல் உருவாகி இருக்குது. இந்த ரிப்போர்ட் இன்னுமே அந்த விரிசலை பெருசுபடுத்தி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்னப்பா அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஹமாஸ் இயக்கம் இன்னும் பல ஆண்டுகளுக்கு அவர்களுடைய ஆயுதமேந்திய போராட்டத்தை இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த போரோட அவங்களோட சாப்டர் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுலாம் வந்து நடக்காத ஒரு விஷயம். அதை விட குறிப்பாக இஸ்ரேல் அரசாங்கம் ஹமாஸோட டனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, அந்த முயற்சிகள் எதுவும் இஸ்ரேலுக்கு கை கொடுக்காது. அவங்க என்னதான் டனல்ஸ் அழிச்சாலும் அவங்க மறுபடியும் வந்து அந்த டனல் எல்லாம் உருவாக்கிடுவாங்க. அதை விட முக்கியமாக, இந்த போரெல்லாம் நடக்கிற சமயத்தில், இந்த போர் முடிஞ்ச பிறகு ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த டனல்குள்ளே போயிட்டு மறுபடியும் ரீக்ரூப் பண்ணுவாங்க, மீண்டும் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. இது தொடர்ந்து நடக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து பல கேள்விகளையும் இங்கே எழுப்பியிருக்குது. ஸோ முதல் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் இயக்கத்தை அழிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டனல்ஸில் இருந்து அவங்க தொடர்ந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த போர் முடிஞ்ச பிறகு ஒரு பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படிங்கிறத காசாவில் கொண்டு வந்து அவங்க மூலமாக காசாவை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் முயற்சி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், ஏன்னா ஹமாஸ் டனல்ஸ்லேருந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள மீறி எந்த ஒரு அத்தாரிட்டியும் காசாவில் இருக்கிறதுக்கு விட மாட்டாங்க. ஒருவேளை இஸ்ரேலால் அப்படி ஒரு அத்தாரிட்டியை உருவாக்க முடிஞ்சது அப்படின்னாலுமே கூட கண்டிப்பாக ஒரு சில மாதங்களில் மீண்டும் ஹமாஸ் இயக்கம் ரீக்ரூப் ஆகி வரும் பொழுது இந்த அத்தாரிட்டியோட பவரை காசாவில் சேலஞ்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அதை எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே எழுந்திருக்குது. ஸோ இதுதான் இந்த யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ல முதல்ல சொல்லப்பட்டிருந்த விஷயம். ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஹெசபுல்லா அமைப்பை பற்றி தான். ஸோ ஹெசபுல்லா ஒரு போர் ஆரம்பிக்கிற நோக்கத்தோட இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தலை. ஆனால் மேபி இப்போ இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதல்களை பொறுத்து வருங்காலத்தில் இஸ்ரேலுக்கும் ஹெசபுல்லாவுக்கும் இடையில் ரொம்ப தீவிரமான ஒரு சண்டை போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் ஈரான் எந்த ஒரு போர்லையும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியும் இந்த யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்குது. மூணாவது தாங்க ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், இப்போ இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தின ஒரு விஷயம்னா அது இதுதான். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெத்தன்யாஹூ பண்ணுற எதுவுமே இஸ்ரேல் மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதனால் இஸ்ரேலில் நெத்தன்யாஹூவுக்கு எதிரான மனநிலைங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஸோ கூடிய சீக்கிரம் நெத்தன்யாஹூவினுடைய அரசாங்கத்தை இஸ்ரேல் மக்கள் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியறதுக்கான வாய்ப்புண்டு. அதன் பிறகு ரொம்ப ஒரு மாடரேட்டான ஒரு கவர்மெண்ட் ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பென்னி கேன்ஸ் போன வாரம் தான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருந்தார் இல்லையா. ஸோ அவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடரேட்டான கருத்து கொண்ட ஒரு நபர் தான். ஸோ ஒருவேளை நெத்தன்யாஹூ ஆட்சியில் விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இப்போயிலிருந்தே அமெரிக்கா பென்னி கேன்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மீண்டும் எழுப்பியிருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை ஓடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது இன்னுமே இஸ்ரேல் அரசாங்கத்தை கோபமடைய வச்சிருக்குது. ஸோ அப்படி என்னப்பா சண்டை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சண்டை எல்லாமே ஆரம்பித்தது போன வாரம் பைடன் வந்து ஸ்டேட் ஆஃப் த யூனியன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்தாரு இல்லையா, அதுலேருந்து தான். ஸோ நம்ம கூட அதில் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதில் வந்து இந்த மாதிரி இஸ்ரேல் அரசாங்கம் காசாவுக்கு கொடுக்குற உதவிகளை வச்சு ஹமாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை பைடன் முதல் முறையாக பொது வெளியில் சொல்லியிருந்தாரு. அப்பையிலிருந்தே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அந்த சண்டை அப்படிங்கிறது ஆரம்பமாயிடுச்சு.
அதன் பிறகு அமெரிக்காவோட காங்கிரஸ், அதாவது நம்ம ஊர் பார்லிமெண்ட் மாதிரி, ஸோ அங்கே வந்து பைடன் அவருடைய கட்சியை சேர்ந்த 2-3 நபர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரோட மைக் ஆனாக இருக்கிறது தெரியாமையே பேசிக்கிட்டு இருந்திருக்கா அப்படி. ஸோ அப்போ அந்த மைக்கில் என்ன ரெக்கார்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிபி கிட்ட சொன்னேன், நம்ம 2 பேரும் கம் டு ஹோம் மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பைடன் சொல்லவே பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டி கார்டு வந்து பைடனோட காதில் இந்த மாதிரி மைக் ஆன் ஆயிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக அப்படியான்னு சொல்லிட்டு பைடன் வந்து அந்த பேச்சை வந்து அப்படியே நிறுத்திடுறா அப்படி. ஸோ இங்கே பிபிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நெத்தன்யாகு தான். ஸோ நெத்தன்யாகு தான் பைடன் பிபின்னு செல்லமாக வந்து கூப்பிடுவோம் அப்படி. ஸோ இந்த கம் டு ஹோம் மீட்டிங் அப்படின்னா என்னென்னா வெளிப்படையாக பேசுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா சில விஷயங்களை ஓப்பனாக டைரெக்டாக சொல்ல முடியாது, இன்டைரக்டாக மறைமுகமாக சொல்லுவோம். ஸோ அப்படி சொன்னால் சில விஷயம் அவருக்கு புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ டக்குன்னு நம்ம என்ன சொல்லுவோம், எப்பா எதாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுப்பா, வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அதை தான் இந்த மாதிரி கம் டு ஹோம் மீட்டிங் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் ஸ்லாங்கில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பைடன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் நெத்தன்யாகு கிட்ட நம்ம 2 பேரும் வெளிப்படையாக எதையுமே மறைச்சிக்காமல் ஓப்பனாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு வந்து நான் சொன்னேன்றதை சொல்லியிருக்காரு. ஆனால் அதை அவர் ஏற்றுக்கிட்டாரா நெத்தன்யாகு இல்லையா அப்படிங்கிறத பற்றி அதில் சொல்லலை. அதுக்குள்ளே அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஏதோ பெரிய விரிசல் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப வெட்ட வெளிச்சமாக காட்டுச்சு. இதோட நேரத்தில் இந்த ஹாட்மிக் சம்பவம் வெளியே வந்ததையுமே அன்னைக்கு சாயந்தரமே அமெரிக்காவோட MNBC சம்திங் ஒரு பத்திரிகைக்கு பைடன் வந்து பேட்டி கொடுக்குறாப்படி. அந்த பேட்டியில் நெத்தன்யாகுவை ரொம்பவே டைரக்டாக தாக்கி பேசிடுறாப்படி. இந்த மாதிரி நெத்தன்யாகு செய்யறது எல்லாமே இஸ்ரேல் மக்களுக்கு எதிரானதாக தான் இருக்குது. ஸோ இஸ்ரேலுக்கு எதிராக இப்படி அவர் பண்ணுறதுனால பின்னாட்களில் இஸ்ரேல் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பைடன் சொன்னது இன்னுமே இஸ்ரேலை பெரும் கோபமடைய செய்யுது. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் இஸ்ரேலுக்கு ஆயுதம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ போன மாதம் தான் இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு ஆயுதங்கள் கொடுக்கும் பொழுது அமெரிக்க ஆயுதங்களாக இருந்தால் அதைய உலக நாடுகளுடைய சட்டத்திற்கு உட்பட்டு தான் அந்த நாடுகள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிட்டன் லெட்டர் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை அமெரிக்கா போட்டிருந்தது. இதை கூட நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதற்கு ரொம்பவே முக்கியமான காரணமே இஸ்ரேல் தான். ஸோ அதனால் இஸ்ரேல் கிட்ட இந்த ரிட்டன் லெட்டர் கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற ஆயுதத்தை எல்லாம் உலக நாடுகளுடைய சட்டத்திற்கு உட்பட்டு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் கொடுக்க மறுத்துறாங்க. இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான யோவ் கேலண்ட் கூட நான் வந்து அதுக்கு பிரதமருக்கு பதிலாக சைன் போட்டு கொடுக்குறேன், நான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் தானே அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்படி. ஆனால் பிரதமர் அப்படியெல்லாம் யாரும் சைன் போடக்கூடாது, நான் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லெட்டரில் இன்னும் சைன் போடாமல் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, அந்த லெட்டரில் இந்த மாதிரி காசாவுக்கு போகக்கூடிய உதவி பொருட்களை இஸ்ரேல் எக்காரணத்தை கொண்டும் தடுத்து நிறுத்தக்கூடாது, அமெரிக்கா உதவி பொருட்களை அனுப்பும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க போல். அதனால தான் கடைசியாக ஒரு 4-5 நாட்களாக காசாவுக்குள்ள எல்லா நாடுகளும் ரொம்ப ஈஸியாக உதவி பொருட்களை கொண்டு போக முடியுது. மொராக்கோ, UN, எஜிப்டு, கத்தார் மற்றும் இப்போது ஈவன் அமெரிக்கா கூட பார்த்திங்கன்னா பல உதவி பொருட்கள் அப்படிங்கிறத காசாவுக்குள்ளே அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கடந்த ஒரு வாரத்தில் பல விஷயங்களில் அமெரிக்கா இஸ்ரேலை ரொம்பவே கோவப்படுத்தி இருக்குது இல்லையா. இதெல்லாம் பத்தாதுனாங்க இப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி நெத்தன்யாகு அரசாங்கம் கவிழ்க்கப்படும் அப்படின்னு சொன்னதையுமே இப்போ இஸ்ரேலும் இதற்கு பதிலடி அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெத்தன்யாகுவை இஸ்ரேல் மக்கள் தான் ஆட்சியில் அமர்த்தினாங்களே தவிர வேற யாரும் வெளியிலிருந்து வந்து ஆட்சியில் அமர்த்தல. இங்கே பிரதமரை யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத இஸ்ரேல் மக்கள் தான் முடிவு பண்ணணும், வெளியே இருந்து யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இஸ்ரேல் அரசாங்கம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் வெளியிருந்து யாரும் சொல்லக்கூடாது, ஏன்னா இஸ்ரேல் இறையாண்மை உள்ள ஒரு நாடு அப்படிங்கிறதையும் ஒரு பதிலடியாக வந்து இஸ்ரேல் அரசாங்கம் கொடுத்துருக்குது. இதனால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இந்த மோதல்ங்கிறது ரொம்பவே தீவிரமடைஞ்சிருக்குது. இது பத்தாதுன்னு நெத்தன்யாகு வேற பைடன் வந்து இந்த மாதிரி நெத்தன்யாகு அரசாங்கத்துக்கு செயல்பட தெரியலன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதை குறிப்பிட்டு செயல்பட தெரியாத எங்களுடைய அரசாங்கங்களுக்கு தான் பல அரபு நாடுகளும் ரகசியமாக ஆதரவு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கா அப்படி. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், சில அரபு நாடுகளுக்கு ஹமாஸ்னா பிடிக்காது, ஸோ அதனால் இஸ்ரேலுக்கு ஆதரவு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த முதல் முறையாக நெத்தன்யாகுவே ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காரு. எதனால் அந்த நாடுகளுக்கு ஹமாஸ்னா பிடிக்காது, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியும் இன்னும் இதில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நாங்கள் ஆல்ரெடி போட்ட வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் அதையும் போய் பாருங்கள். ஃபைனலாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே இந்த மோதல் வந்து தீவிரமடைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த மோதலால் இஸ்ரேலுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிறத பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும்.
வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.